பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் எனக்கென்ன குறைவு, எனக்கென்ன குறைவு. ஆண்டவர் எனக்கென்ன குறைவு, எனக்கென்ன குறைவு. பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பாறச் செய்வார், பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பாறச் செய்வாரின் களைப்பை ஆற்ற நீ அருவிக்கு அழைப்பார். ஆண்டவர் எனக்கென்ன குறைவு, எனக்கென்ன குறைவு. இருள் சூழ்ந்த பகுதியில் நான் நடந்தாலும் மருள் கொண்ட வாழ்வு என்னை வாதைத்தாலும், இருள் சூழ்ந்த பகுதியில் நான் நடந்தாலும் மருள் கொண்ட வாழ்வு என்னை வாதைத்தாலும், இறைவா என்னோடு நீர் என்றும் உள்ளே, இறைவா என்னோடு நீர் என்று உள்ளீருன் தடியும் கோலும் என் ஆறுதலாமே. ஆண்டவர் எனக்கென்ன குறைவு, எனக்கென்ன குறைவு. எதிரிகள் காண நீர் விருந்தொன்றை செய்தி, நகைப்பவர் முன் என்னை அபிஷேகம் செய்தி. எதிரிகள் காண நீர் விருந்தொன்றை செய்தி, நகைப்பவர் முன் என்னை அபிஷேகம் செய்தி. என் தலை மீது என்னை பூசி, என் தலை மீது என்னை பூசி என் கிண்ணம் நிரம்பி நீ வழியவும் செய்தி. ஆண்டவர் எனக்கென்ன குறைவு, எனக்கென்ன குறைவு. அருளும் இரக்கமும் என்னை தொடரும் என் வாழ்நாள் எல்லாம், என்னை தொடரும். அருளும் இரக்கமும் என்னை தொடரும் என் வாழ்நாள் எல்லாம், என்னை தொடரும். உன் திரு இல்லத்தில் நான் குடியிருப்பேன், உன் திரு இல்லத்தில் நான் குடியிருப்பேன். என் ஊழிய காலமும் நான் குடியிருப்பேன். ஆண்டவர் எனக்கென்ன குறைவு, எனக்கென்ன குறைவு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தை 9. கடவுள் நம்பிக்கைக்குரியவர், தம் மகனும் நம் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு பெற உங்களை அவர் அழைத்துள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே அதிகாலையில் அருமையான ஆண்டவருடைய பாடலை நீங்கள் கேட்டீர்கள். என்னாயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல ஒரு ஆயனாய் இருக்கும் பொழுது நமக்கு எதிலும் குறைவுபடுவதில்லை. எனவேதான் இந்த நாளில் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். வாருங்கள், இயேசுவின் நட்புறவில் பங்கு கொள்ளுங்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, எவ்வளவோ உறவுகள் இந்த உலகத்தில் இருக்கின்றன. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நான் உறுதியான உறவு கொண்டு இருக்கிறேனா? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நடக்கிறேனா? அவரோடு நான் கொண்டிருக்கக்கூடிய இந்த உறவு நிலைத்திருக்கிறதா என்பதை
நீங்கள் ஆய்ந்து அறிந்து பார்க்கக்கூடிய வேளையில்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற அந்த விழுமியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய அழைப்பிற்கு ஏற்ப நீங்கள் வாழ முடியும். ஒருவேளை நீங்கள் திருமண வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டு இருக்கலாம். அதை நம்முடைய திருச்சபை சொல்லுகின்றது பொது குருத்துவம் என்று சொல்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பணி குருத்துவத்திற்கு என்னை அழைத்திருக்கின்றார். அதற்கு அரச குருத்துவம் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொருவரும் அவர்களுடைய அழைத்தலில் நிலைத்திருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் இருக்கக்கூடிய வேளையிலே அவர் உங்களுக்கு நல்ல ஒரு ஆயராய் இருப்பார். எனவே தான் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், கடவுள் நம்பிக்கைக்குரியவர், தம் மகனும் நம் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கின்றார். யாருடைய நட்புறவில்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நட்புறவில். எனவேதான் யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 15வது வார்த்தையில் இவ்வாறு சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை நோக்கி சொல்லுகின்றார், உங்களை நான் நண்பர்கள் என்றேன் என்று சொல்லி. பாருங்கள், ஒரு நண்பனோடு நாம் பேசக்கூடிய வேளையிலே அந்த நண்பனிடம் எல்லாவற்றையும் நாம் பகிர்ந்து கொள்வோம். அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது தன்னுடைய சீடர்களிடம் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டார். அவருடைய திட்டங்களை அவர் வெளிப்படுத்தினார். கடவுளுடைய திட்டங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆனால் அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள தகுதி அற்றவர்களாய் மந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்தபடியினால் அந்த 3.5 ஆண்டுகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு சென்றார்களே தவிர அவர்களால் எந்த ஒரு காரியங்களும் செய்ய முடியவில்லை. ஆனால் வாக்களித்த பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது அந்த 120 பேர் மேலும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கிய பொழுது அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் இருந்தார்கள். அவர்கள் தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு கூட முன் வந்தார்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நிலை வாழ்விற்காக அழைத்து இருக்கின்றார். எனவே அவருடைய நட்புறவில் நாம் பங்கு கொண்டு அவர் ஒவ்வொரு நாளும் தரக்கூடிய அந்த உன்னதமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய இரக்கமும் ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய பலனும் நம்மோடு கூட கடந்து வரும். அவர் நல்ல ஒரு மெய்ப்பராய் நமக்கு இருந்து நம்மை வழி நடத்துவார். 2 பேதுரு 1வது அதிகாரம் 2வது வார்த்தையில் இவ்வாறு சொல்லப்பட்டு இருக்கின்றது, கடவுளையும் நமது ஆண்டவராகிய இயேசுவையும் நீங்கள் அறிவதன் வாயிலாக உங்களுக்கு அருளும் நலமும் பெருகுக. பாருங்கள், யாரை அறிந்து கொள்ள வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்? எதற்காக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்? எதற்காக அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார்? எதற்காக இரத்தம் சிந்தினார்? எதற்காக நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக மனித வடிவில் இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை நீங்கள் ஆய்ந்து அறிந்து கொள்ளக்கூடிய வேளையிலே நீங்கள் ஆண்டவரோடும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவோடைய நட்புறவில் நீங்கள் வளர முடியும். பாருங்கள், நாம் ஒரு நண்பரை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் என்றால் அவனுடைய குணாதிசயங்கள் எல்லாவற்றையும் முதலில் நாம் அறிந்து கொள்வோம். அவன் எந்த ஊரில் இருந்து வருகின்றான், அவனுடைய குணம் என்ன, அவன் செல்வந்தரா அல்லது ஏழையா, எந்த குடும்பத்தை சார்ந்தவன் என்பதை நாம் அறிந்து அவனோடு பழகுகின்றோம். அவனோடு பழகக்கூடிய வேளையிலே எல்லாவற்றையும் அவனிடம் பகிர்ந்து கொண்டு நம் உள்ளத்திற்கு ஆறுதல் தேடுகின்றோம். ஆனால் ஆறுதல் எல்லாவற்றிற்கும் ஊற்றி யாரு தெரியுமா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய நட்புறவில் நாம் பங்கு கொள்ளக்கூடிய வேளையிலே, அவரோடு நாம் நடக்கக்கூடிய வேளையிலே அவர் நமக்கு நல்ல ஒரு தகப்பனாக, நல்ல ஒரு ஆயராக நம்மோடு கூட இருந்து தவறு செய்யக்கூடிய வேளையிலே நம்மை திருத்தி வழி நடத்துவார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டோடைய வார்த்தை வார சொல்லுகின்றது. சீராக் 6வது அதிகாரம் 16வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் நலம் அளிக்கும் மருந்து போன்றவர்கள்.
பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, இதுதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லலாம். ஏனென்றால் நம்பிக்கைக்குரிய ஒரு நண்பன் கிடைத்து விட்டால் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்வோம். அந்த நண்பரும் அவருடைய கஷ்டங்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்வார். அந்த நேரத்திலே இந்த உள்ளத்தில் ஒரு ஆறுதல் கிடைக்கும். இதே போல்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவருடைய சாவிற்கு முன்பாக அந்த கெத்செமனே தோட்டத்திலே தன்னுடைய நண்பர்களுடைய தன்னுடைய சீடர்களுடைய ஆறுதலுக்காக மீண்டும் மீண்டும் திரும்பி வந்து எனக்காக 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க மாட்டீர்களா என்று கேட்டார். ஆம் அன்பார்ந்தவர்களே, அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உங்களை பார்த்து கேட்கின்றார், என் மகனே என் மகளே, ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது எனக்காக நீ செலவிட மாட்டாயாம்? என்னுடைய பாதத்தில் அமர்ந்து உன்னுடைய பிரச்சனைகளை என்னிடம் சொல்ல மாட்டாயாம்? நான் என் உள்ளத்தில் இருக்க எல்லாவற்றையும் உன்னிடம் சொல்லுவதற்காக நற்கருணை நான் காத்திருக்கிறேனே என்கின்ற ஏக்கத்தோடு நற்கருணை நாதராய் ராஜாதி ராஜாவாய் சர்வ வல்லமை படைத்த தெய்வமாய் இதோ நமது நடுவில் இருக்கின்றாரே. இந்த நாளில் நீங்கள் வாருங்கள், ஆண்டுடைய சமூகத்தில் வாருங்கள், கிறிஸ்துவனுடைய அந்த நட்புறவில் பங்கு கொண்டு அவர் தரக்கூடிய அந்த உன்னதமான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 1வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருங்கள். யாருடைய உறவில் நிலைத்திருக்க வேண்டும்? உங்களுடைய மனைவியாய் இருக்கலாம், நீங்களாய் இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளாய் இருக்கலாம். நீங்கள் எல்லோரும் ஆண்டவருடைய உறவில் நீங்கள் நிலைத்து இருப்பீர்கள் என்றால் உங்களை யாரும் அசைக்க முடியாது. சாத்தான் உங்களுக்கு எதிராய் வரக்கூடிய வேளையிலே அவன் உங்களுக்கு எதிராய் நிற்க முடியாது. உங்களுக்கு முன்பாக நின்று உங்களை அழிக்க முடியாது. ஆண்டவர் உங்களுக்காக போராடுவார். ஏனென்றால் உங்களை விலை மதிக்க முடியாத அந்த இரத்தத்தினால் மீட்டு ரட்சித்திருக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைத்து அவர் மீது உறவில் அவருடைய உறவில் நீங்கள் நிலைத்திருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களோடு தங்குவார், உங்களுடைய குடும்பத்தில் நிலைத்து இருப்பார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே அனைவரும் ஆண்டுடைய சமூகத்திற்கு நாம் வருவோம். கிறிஸ்துனுடைய நட்புறவில் பங்கு கொண்டு அவர் தரக்கூடிய அந்த அன்பின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சில நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும், நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும், நற்கருணை உட்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த காலகட்டங்களில் நம்மால் பாவ சங்கீர்த்தனம் செய்ய முடியாது, நம்மால் நற்கருணை வாங்க முடியாது. எனவே நாம் தொடர்ந்து ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய நட்புறவில் நாம் பங்கு கொள்ள முடியும். எனவே இந்த நேரத்தில் நல்ல ஒரு ஆயராக இருக்கக்கூடிய அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஜெபிப்போமா? இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். அவர் தரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லுமை துதிக்கிறோம். ஆண்டவரே, ராஜாதி ராஜாவாய் சர்வ வல்லமை படைத்த தெய்வமாய் எங்களுக்கு நல்ல ஒரு ஆயராய் எங்கள் நடுவில் வீற்றிருக்கிறவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை கண்மணி போல் வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, பயத்தின் ஆவி வரக்கூடிய வேளையிலே எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பயத்தை எடுத்து மாற்றியிருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே தந்தையே, இந்த நாளிலும் கூட உமது உறவில் நிலைத்திருக்கும்படியாக உதோ உமது திரு சமூகத்திற்கு கடந்து வந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, காணொளியின் வழியாக மக்கள் உமது திருமுகத்தை பார்த்து உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே. ஆண்டவரே, அவர்கள் மீது மனம் இறங்குவீர். ஆண்டவரே, அவர்கள் உமக்கு பிரியமில்லாத செயல்கள் ஏதாவது செய்திருந்தாலும் கூட உமது பரிசுத்த இரத்தத்தினால் நீர் அவர்களை தூய்மைப்படுத்தி உமக்கு உகந்த பிள்ளைகளாய் நீர் அவர்களை உருமாற்றிடும்படியாக உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தாயும் தகப்பனுமாய் இருந்து ஒவ்வொரு நாளும் நீர் அவர்களை தோளில் சுமந்தது போல் ஆண்டவரே வரக்கூடிய நாட்களில் நீர் சுமக்க வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் உண்மையில் நிலைத்திருக்கும்படியாகவும் ஒவ்வொரு நாளும் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் இறை வார்த்தையில் நிலைத்திருந்து எப்பொழுதும் திருச்சபைக்கு சாட்சியாய் இருக்கக்கூடிய பிள்ளைகளாய் நீர் இவர்களை மாற்றிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் அநேக பிள்ளைகள் தன்னுடைய ஆத்துமாக்களை இழந்து போய் இருக்கிறார்கள். உலகத்தின் பின்பாக சென்று ஆண்டவரே நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை
இழந்து போய் உலகத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஏங்கி தவித்து தன்னையே இழந்த நிலைமையில் இருக்கக்கூடிய குடும்பங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் மீது மனம் இறங்குவீராக. இந்த நாளிலும் தகப்பனே, நீர் அவர்களை இவர்கள் என்னுடைய நண்பர்கள் என்று அழைத்து உமது மார்போடு அணைத்து தாளாட்டி கொள்ளும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, அநேக முறை நாங்கள் பெருமையின் ஆவியினால் அலைந்து திரிந்திருக்கின்றோம். அழைக்கப்பட்ட அழைப்பை நாங்கள் மறந்து போய் ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத ஆண்டவரே, நமக்கு விருப்பமில்லாத வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றோம். ஆண்டவரே, உமது வார்த்தையின் படி நீர் எங்களை பலப்படுத்துவீராக. 1 கொரிந்தியர் 1:31 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கிறது போல், பெருமை பாராட்ட விரும்புகிறவர்கள் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அன்பார்ந்த இயேசு சுவாமி, ஆண்டவரே, உமது வார்த்தைகளை நாங்கள் அறிவித்து அதில் பெருமை கொள்ளக்கூடிய பலத்தை ஆற்றலை நீர் கொடுப்பீராக. உமக்கு சாட்சியாய் இருக்கக்கூடிய பிள்ளைகளாய் திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நீர் உருமாற்றிடும்படியாக ஜெபிக்கின்றோம். அருட் சகோதரிகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். அருட் சகோதரர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். குருக்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆயர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் இவர்களை உமது பரிசுத்த இரத்தத்தினால் தூய்மைப்படுத்தி அவர்களுடைய அழைப்பிற்கு ஏற்ப அவர்கள் வாழக்கூடிய பலத்தை கொடுப்பீராக. பணத்திற்கு பின்பாகவும் பொன் பொருள்களுக்கு பின்பாகவும் அதற்கு பின்பாகவும் ஆண்டவரே பதவிக்கு பின்பாகவும் சொல்லக்கூடிய அநேக பிள்ளைகள் உண்டு தகப்பனே. அதில் குறிப்பாக உம்மால் அழைக்கப்பட்டு திருப்பலி பெறப்பட்டவர்கள் உண்டு தகப்பனே. அவர்களை நீர் தொடும்படியாக செபிக்கிறேன் அப்பா. உமது வல்லமிக்க கரத்தினால் தொட்டு நீர் அவர்களை தூய்மைப்படுத்தி உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ நீர் அவர்களை தைரியப்படுத்திடும்படியாக உம்மை நோக்கி நான் செபிக்கிறேன் தகப்பனே. நற்கருணை நாதராய் எங்கள் நடுவில் இருக்கிறவரே, தந்தையே, நீர் எங்களை ஆசீர்வதித்திருப்பது போல் ஆண்டவரே இந்த நாளில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த காணொளியை ஆசீர்வதியும். இந்த காணொளியின் வழியாக உமது வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவருடைய குடும்பத்தினர் தங்கி ஆண்டவரே, அவர்கள் எப்பொழுதும் இயேசுவின் நட்புறவில் நிலைத்திருக்கக்கூடிய பலத்தையும் ஆற்றலையும் கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த அதிகாலையில் எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டிருக்கின்றார். அவருடைய நட்புறவில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கின்றார். எனவே தொடர்ந்து அவருடைய வார்த்தையில் நிலைத்திருப்போம், திருச்சபையில் நிலைத்திருப்போம். ஆண்டவர் தரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை இந்த நேரத்திலே நாம் பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து கிறிஸ்துவுடைய நட்புறவில் பங்கு கொள்ள உங்களுக்கு துணை புரிந்து உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென்.